மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருக்கு. ஆவக்காய் ஊறுகாய் போடலாமா? வாங்க. ஊறுகாய் போடுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கடுகு பொடி, உப்பு வந்து லேசா கல் உப்பு லேசா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். சில்லி பவுடர், வெந்தயம், நல்லெண்ணெய். இப்போ இதை வந்து நம்ம எப்படி எந்த அளவுல மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து மாங்காய் வந்து 6 கப் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே அளந்துட்டேன். இப்போ உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு, 3, 4, 5, பாருங்க. நம்ம வந்து பாத்திரம் அளவுதான் இது. 6 கப்பு மாங்காய். இதே அளவுலதான் எல்லாமே போட போறோம். மிளகா பொடி, கடுகு பொடி, உப்பு எல்லாமே இதே அளவுல தான் போடணும். முதல்ல இதெல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாங்காவை போட்டு நம்ம கலந்துக்கலாம். பாருங்க, அது ஒரு இதே அளவுல பாருங்க, 1 கப்பு மிளகா பொடி, 1 கப்பு கடுகு பொடி, 1 கப்பு உப்பு. உப்பு பாத்தீங்கன்னாக்கா கல் உப்பு லேசா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் 1 கப்பு. இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நல்லெண்ணெயும் இதே மாதிரி 1 கப் அளவுக்கு வேணும். அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயை ஊத்தி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலந்துக்கலாம். எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 கப்பு தான் நம்ம நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறமா இதை அப்படியே போட்டு வச்சுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சுதான் இதை நம்ம பார்க்க போறோம். அப்பப்போ கொஞ்சம் டெய்லி வந்து கலரி விட்டுன்னு தான் நல்லது. அப்படி பார்க்கும்போது இன்னும் 1 கப்பு எண்ணெய் அதுல கடைசியில சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காவை இங்க கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஊத்தின எண்ணெய் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இந்த எண்ணெயும் அதுல ஊத்திடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா இதுல கீழே கொஞ்சம் போடுறேன். இந்த கலந்ததையும் இதோட கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்றேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் இது கலந்துக்க முடியும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு
இன்னும் கொஞ்சம் இதை போட்டுக்கலாம். ஒரு 2-3 லேயரா போட்டாதான் இது வந்து சரியா மிக்ஸ் ஆகும். இது பாருங்க, எண்ணெயே இல்லை. இப்போ இதை இதோட மிக்ஸ் பண்றேன். இதுக்கு பெருங்காயம் தேவைப்படாது. பாருங்க, இப்ப மிச்சம் இருக்க தீரை கொட்டிடுறேன். இது கலந்து வச்ச இந்த விழுதையும் இதுல போடுவேன். இது கொஞ்சம் உள்ள காமி பாருங்க, தெரியல, எண்ணெயே இல்லை பாருங்க. இப்ப பார்த்தாக்க வரட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே விட்டுடலாம் ஒரு நாளைக்கு. இதை அப்படியே விட்டுட்டு ஒரு நாள் டெய்லி இதை திறந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இப்ப இதை அப்படியே போட்டு மூடி வச்சிருவேன். இதை வந்து டெய்லி ஒரு தடவை எடுத்து கொஞ்சம் லேசா குலுக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு 3 நாள் கழிச்சு நான் காமிக்கிறேன். ஒரு 3ஆவது நாள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மேல எண்ணெய் பிரிஞ்சுங்க, அப்படியே மேல எண்ணெயோட இருக்கேன். அப்ப அதோட கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு திருப்பி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு மேலாக அப்படியே நல்லா ஊறின்னு இருக்கும். இதுக்கு வேற வெயில்ல கீழே வைக்கிற வேலை எதுவுமே இல்லை. இது நம்ம டெய்லி எடுத்து குளிச்சு இங்கேயே உள்ளே நம்ம நிழல்லயே வச்சா போறோம், வெயில்ல வைக்கிற வேலை இல்லை. இது ஒரு 3 நாள் கழிச்சு இது எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆவுக்காய் இருக்கா 3ஆவது நாள். இது இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் ஓபன் பண்ணி. நான் நடுவுல ஒரு நாள் கிளறி விட்டேன். இது பாருங்க, இது உள்ள கொஞ்சம் நல்லா காமி. இது பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, தெரியுதா? எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை இப்போ ஒரு கலர் கலரிட்டு இது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு ஊறி இருக்கும். பாருங்க, எண்ணெய் வந்து பிரிஞ்சு இருக்கு. அன்னைக்கு எண்ணெயே இல்லாம இருந்தது. பாருங்க, இப்ப எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இருக்கு. இப்ப இன்னும் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். நாளைக்கு ஒரு நாள் இதை விட்டுட்டு திருப்பியும் 5ஆம் நாள் நல்லா கிளறிட்டு கொஞ்சமா எண்ணெயை ஊத்திட்டு நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு 5ஆம் நாள் திருப்பியும் பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு பார்த்துடலாம். 5 நாள் ஆயிடுது. இது நல்லா ஊறின்னு இருக்கும், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம். அதுல நல்ல எண்ணெய் தான் ஊத்துறேன், பச்சை எண்ணெய். கொஞ்சம் ஊத்திருக்கேன். இத கொஞ்சம் பாருங்க, உள்ள தெரியுதா எண்ணெயா? இப்ப இது ஒரு கலர் கலரிட்டு பாட்டில் எடுத்துடலாம். பாருங்க, நல்லா ஊறிட்டு இருக்கு. அன்னைக்கு காமிச்சதை விட இது நல்லா ஊறிட்டு இருக்கு. எண்ணெயும் தேவையான எண்ணெய் இருக்கு. இப்ப கொஞ்சம் நான் ஊற்றிருக்கேன் பாருங்க. இதை இப்போ ஒரு பாட்டில் எடுத்துடலாம். இதுல ஒரு பாட்டில் எடுக்கிறேன். ஒரு கண்ணாடி பாட்டில்ல இதை எடுத்துடலாம். தெரியுதுங்களா எண்ணெயோட? பாருங்க, இப்ப இந்த ஒரு பாட்டில்ல உபயோகத்துக்கு தேவையானதை எடுத்து வைக்கிறேன். மீதி இருக்கிறத நான் ஒரு ஜாடியில போட்டு வைக்கிறேன். இது இதுக்கு போறோம், இது வரைக்கும் ஊறின வரைக்கும். இது இப்போ உபயோகப்படுத்தி பார்க்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டேன் நானு. கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இப்ப எண்ணெய் ஊத்தினேன்.
பாருங்க, இது வெயில்ல எல்லாம் வைக்கல, அப்படியே இங்கேயே தான் நான் அந்த கிச்சன்லயே தான் வச்சிருந்தேன். டெய்லி எடுத்து கலரி மட்டும் விட்டேன். 5 நாள் ஆயிடுத்து, நல்லா ஊறிட்டு இருக்கு. இப்ப இந்த பாட்டில்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் உபயோகப்படுத்திக்கலாம். நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல போட்டு பாருங்க, ரொம்ப ஈஸி. இப்ப இந்த மாங்காய் சீசன்ல இது போட்டு வச்சிருந்தீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெடாது. இது எனக்கு அவ்வளவு நாள் வராது. 1 மாசம் இல்ல 2 மாசம் தான் வரும். கொஞ்சமா தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.